ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1-5-2024 மாலை 5:30 மணிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார். 11-5-2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1-5-2024 11-5-2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்போது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துன்னு இருக்குது. ஏற்கனவே டிசம்பர்லேருந்து ஜென்மசனி, உடல் நலத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 1-5-2024 11-5-2025 வரலும் உண்டான 375 நாட்கள் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் குரு பகவான் வரார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார், அதை தவிர 12ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. 8-12 இடங்கள் சுபத்துவம் அடைகிறதன் மூலியமாக, வேலையின் மூலியமாக திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அங்கு கேது பகவான் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மறைமுகமான வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஏன்னா கேது பகவான் இருந்ததுனால இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால திடீரென்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அதாவது இன்ஜினியரிங் கேண்டிடேட்டு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கேண்டிடேட்டு, அதை தவிர இந்த 2G 3G 4G ஸ்பெக்ட்ரம் இருக்குது இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்களா, அதாவது குரு பயிற்சியின் போது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து போகிறதுனால வெளிநாட்டு உள்நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கனிம வளங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு நல்ல ஏற்றம். பாறைகள், அதாவது கற்கள், பாறைகள், இதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு தாது எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு, ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். தாயின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
புதிய தொழில் அமையும். தொழில் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மொத்தமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10, 12 சம்மந்தப்பட்டதுனால புதிய தொழிலுக்காக வந்து வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க, அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகி கையில் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சியில் வருது. அதாவது இன்சூரன்ஸ் போட்டால் அது வர்றது இயற்கை தானே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பேர் அந்த இன்சூரன்ஸ் போட்டதையே மறந்து அதுக்கு உண்டானது வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான பேமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய லாபத்தின் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால வயல் வெளிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மரக்கன்றுகள், வயல்வெளிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தென்னை மரத்தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்கள் தாயின் மூலியமாக உங்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த கும்பராசிக்காரர்கள் ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தவிர வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இவாளுக்கெல்லாம் பெரிய யோகம் காத்துட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் குரு பகவானுக்கு உண்டானதையும் சனி பகவானுக்கு உண்டானதையும் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணுறது நல்லது. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற மாறுதல்கள் நிச்சயமாக வரும்.